அப்போ அது தான்ப்பா சிவாஜி ராவ் தானடா பாலச்சந்திரன் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அவர் பக்கத்து உட்காந்தார். நானுக்கு தாடியோட ஒரு சாமி குழந்தை தோட்டு போட்டுட்டு சிகரெட் பிடிக்க போகிறான்னு. நான் சிகரெட் பிடிப்பேன். சிகரெட் வச்சுன்னா அவர் கையில் இல்லை. சிகரெட் சிகரெட்டு அவர் எடுத்துனார். அந்த பயம் போல் இருக்குது. சரி வாங்க வந்து சைடில் பிடிச்சேன். நான் இங்கிலீஷில் பேசினேன். என்ன இல்லை பர்ஃபெக்ட் சரியாக ஒரு மாமூலாக சொல்கிற மாதிரி நான் குட் லக் சார், குட் லக் சிவாஜியில் பேர் இன்னும் வைக்கல, எனக்கு வேறு பேர் வைப்பாங்க அப்படின்ட்டு. அப்போ இன்னும் டிசைட் பண்ணல போடுறோம். சிவாஜி ஃபேனாக நீங்கள் கேட்டேன். நான் சிவாஜி சொன்னேன். எனக்கு புல்லரிச்சு போச்சு. சிவாஜி ஆமாம் எஸ் சிவாஜி பெரிய ஃபேன்ப்பா சிவாஜிக்கு. இது இந்த படம் நான் பெரிய பிடிக்கான இந்த படம் பாருங்கள், அந்த படம் பாருங்கள், படிக்காத கதை பாருங்கள், பாசிபிளாக பாருங்கள். அவருக்கு சஜஸ்ட் நான் பண்ணியிருக்கார். அவர் உப்பு வரதுக்கான். ஐ டிட் நாட் கிவ் மச் சான்ஸ் டு பிகம் அ ஹீரோ, டு பி ஆனஸ்ட். அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் ஐ சா ஒன் டார்க் மேன் வித் லாங் அன்கெம்ட் ஹேர் ஒன் அண்ட் பியர்ட் சார். ஒரு மனோகர் அசோகன் மாதிரி ஒரு புது விதமான ஸ்டைலிஷ் வில்லன் இருப்பார் தான் நினச்சேன் சார். கேபி சார் அதை நினச்சிருப்பார், டு பி ஆனஸ்ட். ஆரம்பத்தில் ரஜினிக்கே அதான் ஐடியா, ஹீரோ ஆனன்ற ஐடியா இல்லை அவருக்கு.